இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளிச் செய்த 1860 வருடத்தின் வேதாகம வசனம். புஸ்தகம் ரோமர் 4:11. விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ. விசுவாசம் உண்மையாகவே நல்லதுதான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் தேவன் அவனுக்கு அவனுடைய விசுவாசத்தின் ஒரு முத்திரையாக விருத்த சேதனத்தின் முத்திரையை அளித்தார். நீங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டதாக கூறலாம், ஆனால் நீங்கள் உண்மையிலேயே அசலான கலப்படமற்ற விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்போது தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு வாக்குத்தத்தத்தின் முத்திரையாக கொடுப்பார். ஆமேன். நீங்கள் தேவனில் அசலான சுத்தமான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்போது தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை விருத்த சேதனமாக உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கும்போது அது ஒரு முத்திரையாக இருக்கிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். அவர் அதை வாக்களித்தார். அப்பொழுது சகோதரனை, உங்களுக்கு பிசாசு ஒரு மிகச்சிறிய நபரை போன்று காணப்படுவான். ஆமேன்.